நாளைக்கு அமெரிக்கா வந்து தமிழகத்தை பெற்று தந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அந்த நிலைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. கடகடந்து உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியா இப்போது இலங்கை கடற்பகுதி மீது அதிக கவனம் செலுத்தி வருகிறது. ட்ரோன்களை கூட இலங்கைக்கு வழங்கி இருக்கின்றது. நீங்கள் தமிழர்கள் நேரடியாக கேளுங்கள். இலங்கை வடபகுதிக்கு நேரடியாக ஏதாவது உதவிகளை செய்ய சொல்லி ஏதாவது ஒரு வழியில் அபிவிருத்தியோ ஏதாவது ஒரு வழியில் அவர்களை கொண்டு வருவோமாக இருந்தால் இதை முடிவெடுப்பது தரைநாடினி சரி வராது, அல்லது தமிழீழம் சரி வராது, ஐக்கிய நாடுகள் சபை சரி வரும். இந்த முடிவை யார் உங்களுக்கு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தந்தது? வெள்ளம் வருகின்ற போது நிவாரணங்கள் கொடுக்கப்படுகின்றது. அது வரவேற்கத்தக்க விஷயம். அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த வெள்ளம் வருவதற்கு முன்னர் அந்த பிரதேசத்தை அண்டி இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாருகின்ற ஒரு வேலை திட்டத்தை இந்த புலம்பெயர்ந்த அமைப்புகள் ஒவ்வொரு பிரதேசமாக எடுத்தாலே அந்த வெள்ள அனர்த்தமும் தவிர்க்கப்படும், வறட்சி காலமும் தவிர்க்கப்படும். அல்லவா தொண்டமானை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். ஆளுநராக அவரை தூக்கிவிட்டு தொண்டமானை கொண்டு வந்து அதை நிறுத்திவிட்டார்கள். அது உலக தரம் வாய்ந்ததாகத்தான் அவர்கள் கொண்டு வர இருந்தார்கள். இப்ப நீங்கள் ஊருக்கு போய் பாருங்கள், முள்முருங்க மரம் இல்லை, ஒரு இடமும் இல்லை. ஆட்டுக்கு கிடாய் வளர்ப்பதற்கு அது ஒரு மிக முக்கிய உணவு. ஆனால் அது எவ்வாறு அழிந்தது என்று அங்கு இருப்பவர்களும் கவலைப்படவில்லை, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கவலைப்படவில்லை, அங்க இருக்கிற அறிவுஜீவிகளும் புத்திஜீவிகளோ அல்லது புலம்பெயர் அமைப்புகளோ யாரும் கூட அதை பற்றி கவலைப்பட. ஒவ்வொன்றாக அழிந்து கொண்டு போகும். இந்த 4 மீனவர்கள் காணாமல் போன அவர்களை தேடுவதற்காக ஒரு நவீன படகு கூட அந்த எங்கள் மீனவரிடம் இல்லை. இந்திய மீனவர்கள் கூட எள்ளி நகையாடினார்கள். ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அந்த அப்பாவி மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். யாரால்? இலங்கை அரசாலும் ஏமாற்றப்படுகிறார்கள், இந்தியாவாலும் ஏமாற்றப்படுகிறார்கள், அவர்கள் நம்பி நிற்கின்ற இந்த சமாசங்கள் போன்ற அமைப்புகளாலும் கூட ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிக அளவில் வருத்தி உழைக்காத வகையில் உதவிகள் செல்லுவதும் இன்று இருக்கக்கூடிய இந்த பின்னடைவுகளுக்கு பின்னணிக்கு காரணமாக இருக்கும். அவர்களுக்கு நீங்கள் உதவியே வேண்டாம். நீங்கள் ஒரு தொழில்துறையை உருவாக்கி, தொழில் அமைப்புகளை உருவாக்கி அந்த நாட்டை வளப்படுத்தினால் அவர்களுக்கு தானாகவே அங்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். இவர்கள் புலிகளின் காசில் தான் முதலீடு செய்கிறார்கள் என்கின்ற ஒரு திடீர் பிரச்சாரம் ஒன்று உடனடியாகவே முன்வைக்கப்படுகிறது. இதே அளவு காசு தமிழகத்துக்கு போகிறது. அதற்கு யாராவது கேள்வி கேட்டார்களாண்டா இல்லை. ஆனால் ஈழத்தில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்றை செய்து விட்டால் அதற்கு உடனடியாக புலிகளின் காசு, அந்த காசு, இந்த காசு. ஆனால் புலிகளின் காசு எவ்வளவு புலம்பெயர் தேசத்தில் முடங்கி போயிருக்கிறதுன்றதை யாராவது கேள்வி கேட்டார்களா என்றால் இல்லை. அது தலைவர் வந்தால் ஒப்படைக்கப்படும். உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடரப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன். எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடரப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீனவர் விவகாரம் என்பது தொடர்ச்சியாக பேசப்படுகின்றது, தீர்வுகள் இல்லாமல் நீண்டு கொண்டிருக்கின்றது. கடந்த வாரம் கூட 4 வடமாகாணத்தைச் சேர்ந்த, குறிப்பாக யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் காணாமல் போயிருந்தார்கள். தேடுதல் நடவடிக்கையை நடத்துவதற்கு கூடிய உரிய படகுகள் இல்லை என்கின்ற ஆதங்கமும் கவலையும் மீனவர்கள் மத்தியிலும், துரிதகதியில் கடற்படையினர் செயற்படவில்லை என்கின்ற கோபம் மக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கின்றது. இந்த மீனவர் விவகாரத்தில் மக்கள் என்ன முடிவெடுப்பது சிறந்தது என்று நினைக்கின்றீர்கள்? மீனவ தொழிலை விட்டு வேறு தொழிலை தெரிவு செய்து உயிர் வாழத்தான் முடியுமா இனி வருகின்ற நாட்கள்? ஒவ்வொரு நாட்டுக்கும் அல்லது ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு வளங்கள் இருக்கின்றன. அதுதான் மிக முக்கியமானது ஒன்று. இந்த உலகத்தோட நாங்கள் ஒரு போட்டி போடணும் என்று சொன்னால் அதுக்கு தற்போதைய, அதாவது கரண்ட் உலக ஒழுங்குல என்ன நிலைமை என்றதைத்தான் நாங்கள், அதாவது தற்போதைய தொழில்நுட்பம், தற்போதைய தொழில் முறைகள், ஏற்றுமதி வியாபாரமோ இறக்குமதி வியாபாரமோ கரண்ட் ட்ரெண்ட்ல நாங்கள் இருந்தால் தான் சபை பண்ணுமே தவிர இல்லை என்றால் இல்லை. எமது தேசம் போரால் விழுந்த பிற்பாடு இன்று வரையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் எந்த துறையை அபிவிருத்தி செய்திருக்கிறார்கள்?
என்று நீங்கள் சும்மா யோசித்து பாருங்கள். 16 வருடத்தில் கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள், பாடசாலைகளை கட்டியிருக்கிறார்கள், கோயில்களை திருத்தி இருக்கிறார்கள், உதவிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அந்த தேசத்தின் அபிவிருத்தி என்றால் இல்லை. அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பு, அந்த மக்களுக்கான அறிவியல் பூர்வமாக அல்லது ஒரு தொழில்துறை ரீதியாக அவர்களுடைய வளர்ச்சி, இந்த உலக நாடுகளுடன் போட்டி போட்டு அவர்களுக்கு இணையாக ஏற்றுமதியோ இறக்குமதியோ அந்த வர்த்தகத்தில் நாங்கள் முன்னுக்கு நிற்பது, இதில் நாங்கள் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்று ஒரு யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கும் இலங்கை கூட சீனியையும் அரிசியையும் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. வன்னியில் 100 குளம் இருக்கின்றது. சரி, இப்ப நீங்கள் கேட்டது போல மீனவர் பிரச்சனை எங்களிடம், நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், எங்களிடம் இருக்கின்ற வளம், முதலாவது எங்கள் நாட்டின் என்ன வளம் என்றதை பார்க்கணும். இப்ப ரஷ்யாவை எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன வளம்? எண்ணெய். இன்றைக்கு இந்த வருடத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கரன்சி என்று சொல்றது ரூபிள சொல்றாங்க. ஒரு டாலருக்கு 72-75 ரூபிளாக மாறி இருக்கின்றது, 115 இருந்தது. ஆனால் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கரன்சி என்று சொல்வைக்க ஸ்ரீலங்காவை சொல்றாங்க. ரெண்டையும் ஆப்போசிட்டா சொல்றாங்க. 4 வருடம் ரஷ்யா போரில் இருக்கின்றது. இலங்கை போர் முடிந்து 16 வருடங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈழத்தமிழ் மக்களை பாருங்கள். உலகம் முழுவதிலும் நாங்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறோம், தொழில்நுட்பத் துறையில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஓகே, ஆனால் அந்த மக்கள், அங்கு இருக்கின்ற தாயகத்தில் இருக்கின்ற மக்களின் தொழில்நுட்பத்தையும் அவர்களின் தொழில்துறை வளர்ச்சியையும் ஒரு சீர்தூக்கி பார்த்தால் அதற்கு உதாரணம் மீனவர். இப்ப நான் ஏன் ரஷ்யாவை கூறினேன் என்று சொன்னால், ரஷ்யாவுக்கு எண்ணெய் ஒரு பலம், ஈரானுக்கு எண்ணெய் ஒரு பலம், ஹார்மோஸ் நீரிணை ஒரு பலம், அமெரிக்காவுக்கு தொழில்நுட்பம் ஒரு பலம், சீனாவுக்கு கடுமையான உழைப்பும் தொழில்துறையும் ஏற்றுமதி ஒரு பலம். அதே மாதிரி தான் எங்களுக்கு இப்ப ஜப்பானுக்கும் போரால் விழுந்த பிற்பாடு ஜப்பான் கடல் உணவில் தான் தன்னிறைவு கண்டது. அதுக்கு பிறகுதான் தொழில்நுட்பத்துக்கு மாறியது. எங்களிடம் இப்ப இருப்பது விவசாயம் ஒன்று, இரண்டாவது மீன்பிடித்துறை. மீன்பிடித்துறையை நீங்கள் மீன்பிடித்துறை என்பது அங்கு வருகின்ற வருமானம் வடக்கை கிழக்கை முற்றாக அபிவிருத்தி செய்ய காணும். ஒரு சதமும் வெளியில் இருந்து கூட தேவையில்லை. ஏனென்றால் அந்த மீன்களுக்கும் அந்த கடல் உணவுகளுக்கும் ஐரோப்பிய மார்க்கெட்டாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், இந்த மார்க்கெட்டுகளில் நிறைய டிமாண்ட் இருக்கின்றன. ஆனால் அந்த டிமாண்டை யார் செய்கிறார்கள்? இந்தியர்கள் தான் அதை கைப்பற்றி இருக்கிறார்கள். எங்கள் கடல் வளத்தை அள்ளி அவர்கள் தான் அதை கைப்பற்றி இருக்கிறார். இப்ப நீங்கள் கூறியது போல இந்த 4 மீனவர்கள் காணாமல் போனார். அவர்களை தேடுவதற்காக ஒரு நவீன படகு கூட அந்த எங்கள் மீனவரிடம் இல்லை. இந்திய மீனவர்கள் கூட எள்ளி நகையாடினார்கள். என்னென்று சொன்னால், எங்களிடம் அதிக நவீன தொழில்நுட்பங்கள் வள்ளங்கள் இருக்கின்றன, உங்களிடம் ஒன்றும் இல்லை, அதனால் எங்களை குற்றம் சாட்டுகிறீர்கள். உங்களிடம் நவீன தொழில்நுட்பம் இருந்தால் நீங்கள் வந்து களவெடுத்துட்டு போடுவீங்களா இன்னொரு நாட்டுட? மற்றது நீங்கள் பக்கத்துல இருக்கிறீங்க, நீங்கள்லாம் தமிழர்களுக்கு தொப்புள் கொடி உறவு என்றெல்லாம் கூறுகிறீர்கள். நீங்கள் இன்னும் அந்த தொழில்நுட்பத்தை பழக்கி இருக்க வேண்டும். அவ்வாறும் இல்லை. சரி, புலம்பெயர் தேசத்து மக்களை நீங்கள் எடுத்து பாருங்க. நோர்வே கடல் துறை, கடல் மீன்பிடித்துறை தொழில்நுட்பத்தில் அதிக சிறப்பு வாய்ந்தது. ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஆனால் இவர்களை கொண்டு கூட அந்த மக்களை ஒரு தொழில்நுட்ப விருத்திகளையோ அல்லது நவீன படகுகளை வாங்கி கொடுப்பதற்கோ அல்லது ஒரு மீட்பு குழு, இப்ப கடற்படையை கூட நீங்க நம்பி இருக்க தேவையில்லை. மீனவர் சங்கங்கள் கூட ஒரு மீட்பு குழு. ஆனால் மீனவர் சங்கங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று நாங்கள் பார்த்திருந்தோம் தானே, என்ன அறிக்கைகளை விட்டார்கள் என்று கடந்த வருடம் இடம்பெற்ற போராட்டத்தின் போது. மீனவ தூதரகங்களின் தலைமையகம் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகமாக தான் இருக்கிறது. மீனவர்கள் தான் ஈழத்தமிழர்களை சொந்தம். மீனவ சமாஜங்கள் அத்தனையும் இந்திய துணை தூதரகத்தினுடைய ஒரு முகவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். நீங்கள் மாற்று கருத்து இருக்கின்றதா உங்கள்ட்ட? அது இல்லை, அதை நான்களும் இதில் கதைத்திருந்தோம். நான் கூட கதைத்திருந்தோம். 4 சமாசங்களை சேர்ந்தவர்களும் வெளியேற வேண்டும், முதல் அந்த பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று கூட கூறியிருந்தேன். என்னென்று சொன்னால், நீங்கள் உங்கள் மீனவர்களுக்காக கதைக்க வேண்டுமே தவிர இந்திய மீனவர்களுக்காக நீங்கள் கதைக்க தேவையில்லை. இங்கு
முதலில் உங்கள் மீனவர்களின் வளங்களையும் உங்கள் மீனவர்களின் அபிவிருத்தியையும் பாருங்கள். ஒருவேளை அவர்கள் யாழ் மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைத்து விட்டார்களோ தெரியாது, கடல் வழியாக. சரி, இணைத்தால் நீங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் சொல்லுங்கள், நாங்கள் இணைத்து விட்டோம், இனி இலங்கை அரசாங்கம் இங்கு வர தேவையில்லை என்று துணிஞ்சு சொல்லுங்கள் என்று சொன்னார். இரண்டும் கட்டான நிலை. இப்ப ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அந்த அப்பாவி மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். யாரால்? இலங்கை அரசாலும் ஏமாற்றப்படுகிறார்கள், இந்தியாவாலும் ஏமாற்றப்படுகிறார்கள், அவர்கள் நம்பி நிற்கின்ற இந்த சமாசங்கள் போன்ற அமைப்புகளாலும் கூட ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, புலம்பெயர் தேசத்தை நான் கூறினேன், நோர்வே என்று. புலம்பெயர் தேசத்துக்கு தான் நான் வருகின்றேன். நீங்கள் முக்கியமான ஒரு விவாத பொருளை முன்வைத்தீர்கள். நோர்வே, அதே போன்று ஜப்பான் போன்ற நாடுகள். இப்போது ஜப்பானை விட்டுவிடுங்கள், அதற்குள் எங்களுடைய செல்வாக்குகள் குறைவாக இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக நோர்வே போன்ற நாடுகளில் எம்மவர்கள் அதிக அளவில் இருக்கின்றார்கள். நோர்வேயில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட ஈழத்தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தோடு இருக்கக்கூடியவர் இருக்கின்றார். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய நகர சபைகள், உள்ளூராட்சி சபைகளிலும் பலர் இருக்கின்றார்கள். இப்போது வினா என்னவென்று சொன்னால், சுனாமி பேரிடர் இடம்பெற்ற போது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், என்ஆர்சி என்கின்ற அரசு சார்பற்ற நிறுவனம், நோர்வே ரிவ்யூஜி கிளப், அதாவது நோர்வேயினுடைய அரசாங்கத்தின் அரசு சார்பற்ற நிறுவனம் இலங்கைக்கு மீட்பு நடவடிக்கைகள், மீனவர்களுக்கான உதவிகளுக்காக வந்தது. அந்த காலப்பகுதியில் பல திட்டங்களை தீட்டியிருந்தார்கள். இந்த புலம்பெயர்ந்த சமூகம் ஐநா நோக்கிய தங்களுடைய வேலை திட்டங்களை செய்கிறோம் என்று கூறுகின்ற அதே வேளையில் தேச கட்டுமானம், கடற்றொழில், விவசாய வளர்ச்சி என்கின்ற விவகாரங்களில் கவலையினமாக இருந்து விட்டார்களோ, அல்லது என்னுடைய கேள்வியில் பிழை இருக்கின்றது? உங்கள் கேள்வி சரியாகத்தான் இருக்கின்றது. கேள்வியில் பிழை இல்லை. இதில் பிழை உண்மையில் தான். உண்மையில் நீங்கள் கூறியது போல புலம்பெயர் சமூகம், அதாவது நோர்வே, நீங்கள் நோர்வே அரசுடன் இணைந்து ஏதாவது ஒரு உதவி திட்டத்தின் ஒரு என்ஜிஓக்களின் ஊடாக அங்குள்ள மீனவர்களுக்கான பயிற்சி திட்டங்கள், புதிய படகுகள், வள்ளங்கள், ஜிபிஎஸ் தொழில்நுட்பம், அதன் ஊடாக மீன்களை பிடிப்பது என்று அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்க வேண்டும். 50,000 மீனவர்கள் வடக்கில் மட்டும், 2 லட்சம் குடும்பம். 50,000 மீனவர்கள் என்று சொன்னால், குடும்பங்கள் என்று சொன்னால் 2 லட்சம் பேர். அது யாழ்ப்பாண சனத்தொகையில் அது மிகப்பெரிய ஒரு சனத்தொகை. சரி, அதுக்கு ஏதாவது செய்தீர்கள் என்றால் இல்லை, பூச்சியம், எதுவுமே செய்யவில்லை. ஏனென்றதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்ததும் இல்லை. நீங்கள் இப்போது கூறுவது போல ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடு சபையை நோக்கி போகிறார்கள் என்றால் அங்கு என்ன செய்திருக்கிறார்கள்? அங்கு என்ன செய்திருக்கிறார்கள்? அமெரிக்காண்ட தீர்மானத்தை தவிர அங்கு என்ன செய்யப்பட்டது? அது அமெரிக்கா தான் நினைத்தால் தூக்கும், நினைக்காவிட்டால் விடும், அவ்வளவுதான். அதுக்கு இங்க இருக்கிறவர்கள் கூறினார்கள் அதுக்கு நாள் எடுக்கும், காலம் எடுக்கும் என்று சொல்லி. இஸ்ரேல் போர் முடிய முதலே பெஞ்சமின் நெத்தனியா மீது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட வரலாறும் இருக்கின்றது. இலங்கை மீது பிடியாணை பிறப்பிப்பது இலகுவானது. இன்னும் இஸ்ரேலை விட ஒரு இஸ்ரேலுக்கு மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இலங்கை மீது கொண்டு வருவது மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. இன்றைக்கு பாருங்கள், ஸ்கொட்லாந்துல மீண்டும் ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறார்கள், தென்னாட்டுக்கான தீர்மானம். ஆல்பர்டாவில் கொண்டு வர போகிறார்கள், கனடாவில். அது வெற்றி பெறுமோ தோல்வி வருமோ இல்லை. ஆனால் இங்கும் கூட பொது வாக்கெடுப்பை பற்றி கலைக்கிறார்கள். ஆனால் அதுக்காக என்ன செய்திருக்கிறார்கள்? எத்தனை நாட்டுடன் கலைத்திருக்கிறார்கள், எத்தனை நாடு அதுக்கு ஆதரவு கொடுக்கிறேன். ஆனால் இந்த வினாவில் ஒரு குழப்பம் இருக்கின்றது. எல்லோரும் பலரும் கூறுகின்றார்கள், ஈழத்தமிழர்கள் கனவுலகில் பேசுகிறார்கள், இனி தனி நாடு என்பது சாத்தியமில்லை. 2009 பின்னர் அது அசாத்தியமாகிவிட்டது. இப்போது கதைப்பதெல்லாம் கற்பனை என்கிற கருத்தை எம்மவர்கள், அதாவது ஐநாக்கு செல்லுகிறவர்களில் ஒரு சிலராக இருக்கலாம், தாயத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இனி என்னவென்று சொன்னாலும் இலங்கை அரசை அனுசரித்து போக வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தையும் உங்களுடைய காதுகளை கேட்டிருக்கின்றேன். இயலாதவர்கள் என்ற பேச்சுத்தான் இது. என்னென்று சொன்னால், இதை முடிவெடுப்பது தனிநாடினி சரி வராது, அல்லது தமிழீழம் சரி வராது, ஐக்கிய நாடுகள் சபை சரி வரும், இந்த முடிவை யார் உங்களுக்கு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தந்தது? இப்ப 60 வருட ஆட்சியில் இருந்த திமுகவும் அதிமுகவும் இல்லாமல் போகும் அறிஞ்சு வச்சவையும் மாற்ற மக்கள் நினைச்சால் எதுக்கும் மாறும். அதுதான் பிரச்சனை, அதுதான் உண்மை. மக்கள் நினைச்சால் அந்த மக்களை மாற்றக்கூடிய சக்தியாக நீங்கள் மாற முடியாது. உங்களுக்கு மாற முடியாத ஒரு நிலை. தேசிய தலைவர் இதன் படிவாக கூறியிருந்தார். என்னென்று சொன்னால், தமிழர்கள் ஒரே ஒரு பலவீனம் என்னென்று சொன்னால், யாராவது ஒருவர் ஏதாவது ஒன்றை செய்தால் அவர் மீதே எல்லாவற்றை பொறுப்பையும் சுமத்தி விட்டு தாங்கள் தூர இருந்து வேடிக்கை பார்ப்பது. அதேதான் இப்போது தமிழகத்தில் நடந்தது. இங்கே பார்த்தார்கள் ஒருத்தரும் இல்லை,
தமிழகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை கூட்டி வந்து அவர் தமிழகம் பெற்று தருவார் என்று அவர் மீது கையை காட்டி போட்டு எல்லாரும் சும்மா இருந்தது நடந்தது. அதே ஒரு அப்ப இப்ப ஒருத்தரும் இல்லை என்றோன்னா யாரும் செய்ய, அதாவது உங்கள் கடமையை நீங்கள் செய்வதற்கு கூட உங்களால் முடியாமல் இருக்கின்றது. அதான் கடமையை செய்கிறீர்கள் இல்லை, அதுதான் முக்கியமானது ஒன்று. கடமையை செய்கிறீர்கள் இல்லை. இப்ப நீங்கள் சொன்னது போல மீனவர் பிரச்சனையாக இருந்தீங்களா, 4 மீனவர்கள் காணாமல் போறார்கள். தேடி கண்டுபிடிப்பதற்கு கடற்படை, இலங்கை கடற்படை உதவாது. ஏனென்று சொன்னால் இலங்கை கடற்படை அது தமிழர்கள் என்று சொன்னால் அவர்கள் வரமாட்டார்கள். எங்கட மக்கள்கிட்ட ஒரு நவீன தொழில்நுட்பத்தையோ ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தையோ அல்லது நவீன படகுகளையோ மீட்பு பணிக்குழுக்களையோ கட்டி அமைத்திருக்கலாம். அந்த பலம் இல்லையென்று இல்லை. விவசாயம் கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கிருந்து போகிறார்கள், அவர்கள் காணியை வாங்குறார்கள், தென்னையை வைக்கிறார்கள், வாழையை வைக்கிறார்கள். ஒரு கூட்டு முயற்சியா அந்த மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஒரு விவசாயத்துல உயர்த்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா என்றால் இல்லை. நீங்கள் இப்போது அந்த மீனவர் விவகாரத்தை கூறினீர்கள். இனி வரப்போகின்ற நாட்கள், கடந்த காலங்களில் ஏதோ தவறுகள் இடம்பெற்று விட்டது அல்லது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடாமல் விட்டுவிட்டோம், அது தவறு என்று எடுத்துக்கொள்வதா அல்லது அறியாமை என்று எடுத்துக்கொள்வதா என்கின்ற விவாதத்தை தவிர்த்து இப்போது ஈழத்தமிழர்கள் அவசர தேவையாக உடன் செய்ய வேண்டியிருப்பது மீனவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் புலம்பெயர்ந்த தேசங்களில் அவசர கலந்துரையாடல்களை ஒவ்வொரு அமைப்புகளும் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அந்த ஈழத்தமிழர்களிடம் இருக்கக்கூடிய மீனவர்களை நாங்கள் முறையாக பயன்படுத்த தவறுவோமாக இருந்தால் அது எங்களுடைய தேச விடுதலையில் அல்லது தேசம் நோக்கிய பயணத்தில் ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்த போகிறது. ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கில் கடற்பரப்பு, இலங்கையின் சொற்காபுரியாக இருக்கக்கூடிய கடற்பரப்பு தமிழீழ பரப்பிலே இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் புலம்பெயர்ந்த தேசங்களில் உடனடி வேலை திட்டங்கள் அல்லது உடனடி கலந்துரையாடல்கள் அல்லது மீன்வளத்தோடு இருக்கக்கூடிய நாடுகளிடம் ஈழத்தமிழ் மீனவர் சமாஜங்களினுடைய கலந்துரையாடல்களை ஏற்படுத்தி தூதரகங்களை தொடர்புபடுத்துகின்ற வேலைகளை கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றதா அல்லது அவற்றுக்கான காலதாமதம் எடுத்துக்கொள்ளுங்கள்? என்னென்று சொன்னால், இப்போ ஈரான் அமெரிக்க சண்டையில் கூட நீங்கள் பார்க்கலாம், கடல் படைதான் இப்போது அமெரிக்காவுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கின்றது. சோழற்ற காலத்தில் இருந்தே ஒன்று இருக்கிறது. கடலை எவர் கட்டுப்படுத்துகிறாரோ அவர்தான் அந்த உலகத்தை கட்டுப்படுத்துவார்கள். எனவேதான் அமெரிக்கா கிட்டத்தட்ட 11 விமானம் தாங்கி கப்பல்களை கட்டி அமைத்திருந்தது. ஒரு விமானம் தாங்கி கப்பல் கிட்டத்தட்ட 11 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான விமானம் தாங்கி கப்பல். அதை கட்டி அமைத்தது ஏனென்று சொன்னால் கடலை கட்டுப்படுத்துவதற்கு. இன்றைக்கு ஈரான் ஒரு சிறிய துண்டு கடற்பகுதியை தன் பாசம் வைத்திருப்பதுதான் இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைத்திருக்கிறது. ஈரான் ஒரு சிறிய துண்டு கடல் பகுதி. அதே போல எங்கள் தேசத்திலும் விடுதலை புலிகள் கடற்புலிகள் இருந்த போது, அவர்கள் கடலை ஆண்ட போது அது எங்களுக்கான பாதுகாப்பாக இருந்தது. ஏனென்றால் 2, ஒன்று அந்த நாட்டுக்கான பாதுகாப்பு, 2வது அந்த அங்கிருக்கின்ற வளங்கள். ஏனென்று சொன்னால் எல்லோரும் கூறுவார்கள், உலகத்திலேயே ஆய்வுக்குட்படுத்தப்படாத அதிக பகுதியாக இருப்பது கடல் பகுதி. இன்னும் அதில் பெருமளவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை, அதற்கான வளங்களும் இல்லை. இப்போது உங்களுக்கு தெரியும், சீனா கோபோல்ட் மலையை கூட கண்டுபிடித்திருந்தது. இன்னும் எத்தனை இருக்கின்றதை இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் நீங்கள் கேட்டது போல புலம்பெயர் அமைப்புகள் இந்த கடல் தொடர்பான கூட்டங்களை நடத்த வேண்டும். கடல் பகுதியை எங்கள் மக்களின் கடல் வளத்தை வளர்க்க வேண்டும். அங்கிருந்து உற்பத்தி செய்கின்ற அல்லது பிடிக்கின்ற பொருட்களை சந்தைப்படுத்துகிற வாய்ப்புகளை இங்கு வழங்க வேண்டும். அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான தங்கள், அதாவது இந்திய மீனவர்களிடமிருந்து அவர்களுடைய எல்லையை பாதுகாப்பதற்காக வெளிநாடுகளின் உதவிகளை நாடலாம். இதெல்லாம் செய்வார்கள் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? இதுவரை காலமும் இங்கினேக்க வெளிநாடுகள் அந்த மீனவர்களுக்காக இந்த வெளிநாடுகளில் போராட்டம் ஏதாவது இந்தியா மீனவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதா? இந்தியா தூதரகங்களுக்கு எதிராகவோ அல்லது இந்தியாவின் ராஜதந்திரோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கோ ஏதாவது ஒரு அமைப்பு இங்கு முன்வந்திருக்கிற பார்த்திருக்கிறீர்களா? எந்த நாட்டிலே என்றால் போலியானவர்கள் தானே, போலியானவர்கள். உங்கள் மக்கள் படுற கஷ்டத்தை கண்டும் காணாமல் நிற்கிறவர்கள். என்னென்று இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போய் நீதியை கொண்டு வருவார்கள், தமிழீழத்தை எடுப்பார்கள் என்று நாங்கள் யோசிக்கலாம். யோசிப்பார்கள். இன்று வரையில் ஒன்றும் இல்லை.
ஆனால் சரி நீங்கள் கூறியது போல போனது போகட்டும். இனியாவது இந்த நோர்வேயில நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், பிரித்தானியாவில் இருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா இப்போது இலங்கை கடற்பகுதி மீது அதிக கவனம் செலுத்தி வருகிறது. ட்ரோன்களை கூட இலங்கைக்கு வழங்கி இருக்கின்றது. நீங்கள் தமிழர்கள் நேரடியாக கேளுங்கள், தமிழர்கள் இலங்கை வடபகுதிக்கு நேரடியாக ஏதாவது உதவிகளை செய்ய சொல்லி ஏதாவது ஒரு வழியில் அபிவிருத்தியோ ஏதாவது ஒரு வழியில் அவர்களை கொண்டு வருவோமாக இருந்தால் அது தனியா எங்களுக்கான அபிவிருத்தி கடல் சார்ந்த தொழில்நுட்ப அபிவிருத்தியாக மட்டும் இருக்காது, ஒரு ராஜதந்திரமாக மலரும். அந்த ராஜதந்திரம் நாளைக்கு ஒரு தமிழீழத்தை எடுத்து தர்ற நிலைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் உலக நிலைமை இப்போது அவ்வாறுதான் மாறிக்கொண்டிருக்கின்றது. யார் எதிரி யார் நண்பன், இன்றுக்கு நண்பராக இருக்கிறவர் நாளைக்கு எதிரியாக இருக்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இதற்குள் நாங்கள் எங்களுக்கான ஒரு இடத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களோட இன்டராக்ட் பண்ண வேண்டும். நாங்கள் எங்களுக்குள்ளேயே நிற்க தேவையில்லை, தமிழகத்துக்குள்ளேயே நிற்க வேண்டாம். நீங்கள் வெளிநாடுகள் தான் இருக்கிறீர்கள், அந்தந்த நாடுகளுடன் நீங்கள் பேசுங்கள், கதையுங்கள். முதலில் அவர்களை ஏதாவது ஒரு உதவி திட்டம் என்ற போர்வையில் முதலாவது தமிழீழத்துக்கு அவர்களை கொண்டு வர, அதன் பிறகுதான் நாங்கள் ஆனால் இப்ப என்ன பிரச்சனை, அதை கொண்டு வர முடியாத அளவுக்கு தான் இந்திய துணை தூதரகம் இருக்கின்றது. எல்லாவற்றையும் அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். ஒரு ஊடகத்தில் இருந்தோ அல்லது ஒவ்வொரு சங்கங்கள்ல இருந்தோ அல்லது ஒவ்வொரு அமைப்புகள்ல இருந்தோ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் அந்த இந்தியா அதனை வைத்திருக்கின்றது வடக்கை. நீங்கள் கூறிய இந்த கருத்திலே இன்று தமிழீழ தேசம் காப்பாற்றப்படுவது விரும்பியோ விரும்பாமலோ விவசாயிகளாலும் மீனவர்களாலும் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மக்களாலும் அதிக அளவு கடற்பரப்பில் எல்லைகள் தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தப்படுகிறது. மீனவர்களால் அதிக அளவு நிலப்பரப்பின் எல்லைகள் தொடர்ச்சியாக காப்பாற்றப்படுகிறது விவசாயிகளால். அதில் குடிமனைகள் இருந்தால் கூட இது இரண்டும் தான் அடையாளமாக இருக்கிறது. இந்த இரண்டும் தொடர்பில் நான் மீண்டும் அதே கேள்வி வலியுறுத்துகிறேன். முறையான நீண்டகால திட்டம் அல்லது நீண்டகால வேலை திட்டங்கள் எங்களிடம் 2009க்கு பிறகும் இல்லை, 2006க்கு பிறகும் இல்லாத ஒரு நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். உண்மைதான். என்னோட விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கடல் வளம் தொடர்பாக ஆய்வு செய்தார்கள். தங்களிடம் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி மண் வளம் தொடர்பாக, விவசாயம் தொடர்பாக, குளம் தொடர்பாக நான் அடிக்கடி இங்கு கூறுவதுண்டு. 86ஆம் ஆண்டு கூட அட்டகிரி குளத்தை வெட்டி தந்தார்கள். 86ஆம் ஆண்டு இப்ப சண்டை நடந்து கொண்டிருந்த நேரத்துல யாழ் மாவட்ட கட்டளை தளபதியும் அங்குதான் நண்டார். சண்டை நடைபெற்று கொண்டிருந்த விவசாயத்துல அவர்கள் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். என்று சொன்னால் தன்னிறைவு. இன்று பாருங்கள், இந்த பொருளாதார ரீதியாக எல்லா நாடுகளும் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எரிபொருள் இல்லை என்று திண்டாடுகிறது. ஏனென்று சொன்னால் ஒன்றில் டிபெண்ட் பண்ணி இருந்தது. இப்ப சீனாக்காரனுக்கோ ரஷ்யாக்காரனுக்கோ அந்த பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அவர்கள் தன்னிறைவாக இருக்கிறார்கள் தங்கள் பொருளாதாரத்தில். அந்த ஒரு நிலையை தன்னிறைவாக இல்லாமல் நாங்கள் தன்னிறைவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொன்னது போல கடல் வளமும் விவசாயமும் முதல் அந்த மக்களை காப்பாற்றும். அதற்கு பிறகு நாங்கள் தொழில்நுட்பமோ ஏற்றுமதி துறையோ அதுகளை நாங்கள் விருத்தி செய்து கொள்ளலாம். சர்வீஸ் செக்டர் என்று சொல்றது, உற்பத்தி துறை என்று சொல்றது, மற்றது சேவைகள் துறை என்று சொல்றது. இப்ப உற்பத்தி துறை தான் பிரச்சனை. ஏனென்றால் சேவைகள் எங்கிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. நாளைக்கு பாருங்கள், இப்ப ஏஐ வந்ததால கிட்டத்தட்ட 30 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை வரும் என்று கூறுகிறார்கள். ஆனால் விவசாயமும் மீன்பிடியும் உணவு தொழிலுக்கு எப்போதும் டிமாண்ட் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் இந்த கேள்வியும் செலவுகளை என்ற தொடர்ச்சியாக சந்தேகத்தோடு உங்களிடம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. புலம்பெயர் தேசங்களிலே இருந்து இதற்கு ஊக்கப்படுத்துவதை தவிர்த்து அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு போதுமான வகையில் இந்த விடயங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் உதவிகளாக அவர்கள் அதிக அளவில் வருத்தி உழைக்காத வகையில் உதவிகள் செல்லுவதும் இன்று இருக்கக்கூடிய இந்த பின்னடைவுகளுக்கு பின்னணிக்கு காரணமாக இருக்கும். உதவிகள் தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இந்த அமைப்புகள் வழங்குறதாக இருக்கலாம், அல்லது இவர்கள் வழங்குகிற உதவிதான்
மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கின்றது. அந்த மக்களை சோம்பறிகளாக்கினது. அதற்குள் இன்னும் ஒரு வினா இருக்கின்றது. இப்போது வெள்ள நிவாரணம், வெள்ளம் வருகின்ற போது நிவாரணங்கள் கொடுக்கப்படுகின்றது. அது வரவேற்கத்தக்க விஷயம். அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த வெள்ளம் வருவதற்கு முன்னர் அந்த பிரதேசத்தை அண்டி இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாருகின்ற ஒரு வேலை திட்டத்தை இந்த புலம்பெயர்ந்த அமைப்புகள் ஒவ்வொரு பிரதேசமாக எடுத்தாலே அந்த வெள்ள அனர்த்தமும் தவிர்க்கப்படும், வறட்சி காலமும் தவிர்க்கப்படும் அல்லவா? அந்த ஒரு பெரிய வேலை திட்டமும் இன்று கிடக்கின்றது. ஆனால் வெள்ளம் வந்தவுடன் நாங்கள் இன்று பணம் கொடுத்து உதவுகிறோம். அது நல்ல வேலை. ஆனால் அதற்கு முதல் அதனை தவிர்த்தால் 2 நலன்கள் இருக்கிறது. வறட்சி தவிர்க்கப்படுகிறது, வெள்ளம் தவிர்க்கப்படுகிறது. ஏன் அவற்றையெல்லாம் நாங்கள் தவிர்க்கிறோம்? சவுதி அரேபியா கூட மழை தண்ணி ஒன்றையும் அவர்கள் கடலுக்கு அதிக அளவில் போக விடுவதில்லை. இயலுமான வரை அதை அள்ளி எங்கேயாவது ஒரு இடத்தில் பாதுகாக்கிறார்கள் என்றால் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கு. குளங்கள் அப்போது அன்று அமைக்கப்பட்டதே அந்த நிலத்தடி நீரை தக்க வைப்பதற்கு. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு வாய்க்காலும் தூர்வாரப்படுவதில்லை. குளங்கள் அப்படியே தான் இருக்கின்றன. பல குளங்கள் அழிந்தும் விட்டன. பல குளங்களை இப்போது எங்களோட ஊரில் கூட பல குளங்கள் இல்லை. அந்த குளங்கள் இருந்த இடமே இல்லாமல் போய்விட்டது. ஒன்றையும் நிர்வகிக்கிற நிலைமை கூட இல்லை. நிர்வாகம் என்பது மிக 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 குறைவாகத்தான் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போலதான் உதவிகளை நீங்கள் வழங்கி கொண்டிருப்பதும் அவர்கள் சும்மா இருந்து உதவிகளை பெற்றுக் கொண்டிருப்பதும் ஒரு நாளும் அந்த தேசத்தை மேலுக்கு கொண்டு வராது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கின்றது. வெள்ளம் வருவதற்கு முன்னல் அந்த குளங்களை தூர்வார்வதோ மற்றது அந்த குளங்களை தூர்வார்வதன் ஊடாக விவசாயத்தை அபிவிருத்தி செய்வதோ. இப்ப பாருங்க, பருவநிலை மாறிவிட்டது, மழை மாறிவிட்டது. முன்னர் இருந்தது போல முன்னர் இருந்த பருவத்துக்கு விதைத்து அறுப்பது போல இப்போது இல்லை. எல்லாம் அழிந்து விடுகிறது என்றார்கள். மழை மாறி பெய்கிறது என்றார்கள். அதற்கு ஏற்றது மாதிரி நீங்கள் உங்கள் நிலைமையை மாற்றி இருக்க வேண்டும். யாழ்ப்பாண வடபகுதியை பொறுத்தவரையில் அங்கு கட்டாயம் அங்கு ஒரு விவசாயத்துக்குரிய லெபோரட்டரி வேணும், அனைத்துலக ஸ்டாண்டர்ட்ல. ஏனென்றால் சீனா கிழக்கிழங்கையில் அமைக்க இருந்தது. ஆளுநர் ஜஹம்பத் இருந்த போது அமைக்க இருந்த அந்த லெபோரட்டரி இந்தியா நிறுத்திவிட்டது ISO ஸ்டாண்டர்டுடன். மண் மாதிரியை பரிசோதிப்பார்கள். சீனா இறுதி முயற்சி எடுக்கப்பட்டு இந்தியா கடும் பிரயத்தனம் செய்து தொலைபேசி உரையாடல்களோடாக நிறுத்திய சம்பவம் இடம்பெற்றது இல்லையா? அதுக்குத்தான் தொண்டமானை கொண்டு வந்தார்கள். தொண்டமானை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். ஆளுநராக அவரை தூக்கிவிட்டு தொண்டமானை கொண்டு வந்து அதை நிறுத்திவிட்டார்கள். அது உலக தரம் வாய்ந்ததாகத்தான் அவர்கள் கொண்டு வர இருந்தார்கள். ஏன்னா அது ஒன்றுமில்லை. அந்த மண்ணை பரிசோதிப்பார்கள். எந்தெந்த தானியங்களை விதைக்கலாம், எவ்வாறு அபிவிருத்தி செய்யலாம் என்று சொல்வார்கள். உரத்தை பரிசோதிப்பார்கள். அனைத்துலக ஸ்டாண்டர்டில் அது மிகப்பெரிய ஒரு லெபோரட்டரி. அதை நிறுத்திவிட்டார்கள், அடித்து மூடி விட்டார்கள். அதை அவ்வாறான அது கட்டாயம் வடபகுதிக்கும் தேவை, வடபகுதிக்கு கட்டாயம் தேவை. சரி, அவ்வாறானது ஒன்றை அங்கு செய்வார்களா என்றால் அதுவும் இல்லை. இப்ப நீங்கள் ஊருக்கு போய் பாருங்கள், முள்முருங்க மரம் இல்லை, ஒரு இடமும் இல்லை. முள்முருங்க மரம் இல்லை. ஏனென்று சொன்னால் வைரஸ் வந்து அது முழுக்க அடிச்சு போட்டுது. ஆனால் அதை பாதுகாப்பதற்கு என்ன எடுத்தோம் என்றால் ஒன்றும் இல்லை. ஆட்டுக்கு கிடாய் வளர்ப்பதற்கு அது ஒரு மிக முக்கிய உணவு. ஆனால் அது எவ்வாறு அழிந்தது என்று அங்கு இருப்பவர்களும் கவலைப்படவில்லை, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கவலைப்படவில்லை, அங்க இருக்கிற அறிவுஜீவிகளும் புத்திஜீவிகளோ அல்லது புலம்பெயர் அமைப்புகளோ யாரும் கூட அதை பற்றி கவலைப்பட. ஒவ்வொன்றாக அழிந்து கொண்டு போவதை கூட அவர்களால் தக்க வைக்க முடியவில்லை. மீண்டும் அதை உருவாக்கக்கூடிய நிலையாகவும் இல்லை. அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப இவற்றை செய்வதற்கு இப்ப புலம்பெயர் தேசத்துல அறிவோ பணமோ அல்லது பலமோ இல்லாமல் இல்லை. அதை ஒருங்கிணைத்து தாயகத்துக்கு அதை செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்கின்றது. இவர்கள் தங்கள் நிதியை வேற எங்கோ செலவழிக்கிறார்கள். தேவையில்லாத இடத்துக்கு அல்லது ஏமாற்றுத்தனமாக இருக்கிற இடங்களுக்கு தங்கள் நிதியை திருப்புகிறார்களே தவிர தங்கள் தேசத்துக்காக. நேற்று கூட ஒருவர் கூறியிருந்தார், கண்ணில்லாத ஒரு போராளி ரவை வந்து இதுக்களால் போனது. அந்த ரவை போன வலி தாங்காமல் அவர் 2 கண்ணையும் புடுங்கி எறிந்தார் என்று கூட சொன்னாங்க. வலி தாங்காமல், ஆனால் மருத்துவ தேவை இல்லாமல், மருத்துவ உதவி இல்லாமல் அவர் இறந்து விட்டார் என்று கூறினார்கள். இப்படி எத்தனையோ போராளிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன.
அவர்களுக்கு நீங்கள் உதவியே வேண்டாம். நீங்கள் ஒரு தொழில்துறையை உருவாக்கி, தொழில் அமைப்புகளை உருவாக்கி அந்த நாட்டை வளப்படுத்தினால் அவர்களுக்கு தானாகவே அங்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த நிலம் வளமாக இருக்கும், நாங்கள் அங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலை வரும். ஆனால் இதை செய்வதற்கு இப்போது நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கிற போது நாவாந்துறையில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஐஸ் தொழிற்சாலை, அதே போன்று அங்கு மீன் ஏற்றுமதிகள் இடம்பெறுகிறது. அதே போன்று இயக்கச்சி பகுதியிலே ரீச் ஆயிருக்கிறது. இன்னும் பல குறு சிறு பெரு தொழில் நிறுவனங்கள், ஒரு சில நிறுவனங்கள், அதே போல கிராஃப்டரி கைப்பணி பொருட்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து அதிக அளவில் புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு வருகின்றது. இவ்வாறான ஒரு முயற்சிகளும் ஆங்காங்கு இடம்பெறுகிறது. ஆனால் அது ஒரு 10-12 வீதமாகத்தான் இருக்கின்றது. அவை மாறவில்லை, 80 வீதமாக மாறவில்லை. அப்படி உங்களுக்கும் பல விடயங்கள் தெரிஞ்சிருக்கும், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. உண்மைதான். அதைத்தான் நான் கூறுகிறேன். இப்ப இவ்வாறான இருக்கின்றது. அதை நாங்கள் மேலும் வளர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் காம்படிஷன், அதாவது போட்டி அதிகம். எங்களுக்கு டிரெக்டா காம்படிஷன் யார் என்று பார்த்தா இந்தியா இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தீர்களா? இப்படி முதலீட செல்லுகின்றவர்களை நோக்கி சமூக வலைத்தளங்களிலே புலிகளின் காசை எடுத்து செல்லுகிறார்கள், இவர்கள் புலிகளின் காசில் தான் முதலீடு செய்கிறார்கள் என்கின்ற ஒரு திடீர் பிரச்சாரம் ஒன்று உடனடியாகவே முன்வைக்கப்படுகிறது. அந்த தரப்பை நீங்கள் உங்களுடைய இராணுவ பார்வையில் எப்படி பார்க்கிறீங்க? விடுதலை புலிகளின் காசு என்றாலும் தமிழீழத்தில முதலீடு செய்வது உண்மையில் இவர்கள் என்னென்று சொன்னால் இயலாதவர்களும் இதுக்கண்டே இருக்கிறார்கள், பிரச்சாரத்துக்காகவே இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அதை புலிகளுடன் சம்பந்தப்படுத்தி அவர்களை இல்லாது செய்து விடுவதென்றது. அதுக்கு ஒரு கூட்டமே இருக்கின்றது. அவ்வாறுதான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. என்றால் ஈழத்தில எந்த விதமான அபிவிருத்தியோ அல்லது எதுவும் நடைபெறக்கூடாது என்பதை திட்ட தெளிவாக இருக்கிறார்கள். இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதே அளவு காசு தமிழகத்துக்கு போகிறது, ஆனால் எந்த பிரயோசனமும் இல்லாம போகிறது. அதற்கு யாராவது கேள்வி கேட்டார்களாண்டா இல்லை. ஆனால் ஈழத்தில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்றை செய்து விட்டால் அதற்கு உடனடியாக புலிகளின் காசு, அந்த காசு, இந்த காசு. ஆனால் புலிகளின் காசு எவ்வளவு புலம்பெயர் தேசத்தில் முடங்கி போயிருக்கிறதுன்றதை யாராவது கேள்வி கேட்டார்களாண்டால் இல்லை. அது தலைவர் வந்தால் ஒப்படைக்கப்படும். அவ்வாறான ஒரு நிலைதான் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் தலைவர் வர மாட்டார் என்று. தாங்கள் தப்புவதற்காக அவர்கள் சொல்கின்ற மிக பெரிய ஒரு பொய் அது. என்னத்தை செய்வது? இதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. ஆனால் அதற்காக நாங்கள் தாயகத்தை விட்டுட்டு இருக்க முடியாது. இயலுமானவரை இப்ப என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏனைய நாடுகளுடன் இணைந்து செய்வதைத்தான் நான் எனக்கு கூறுகிறேன். நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் எத்தனையோ நாடுகளில் இருக்கின்றோம், எத்தனையோ நாடுகளின் அரசியலில் இருக்கின்றோம், எத்தனையோ நாடுகளின் அதிகாரிகளுடன் பழகுகிறோம், எத்தனையோ தொழில்துறைகளை நடத்தி வருகிறோம். அந்த தொழில்துறைகளை வடக்கை நோக்கி நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்வது, வடக்கில் இருக்கிறவர்களையும் இந்த அரசாங்கங்களையும் எவ்வாறு ஒரு இணைப்பை ஏற்படுத்துவது, அந்த இணைப்பை ஏற்படுத்துவதன் ஊடாக தனியாக பொருளாதாரம் மட்டும் வளராது, ஒரு ராஜதந்திர அரசியல் ரீதியான உறவையும் நாங்கள் வளர்க்க முடியும். அதுதான் மிக மிக முக்கியமானது. ஒட்டுமொத்தத்தில் இறுதியாக இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அல்லது இடம்பெற்ற பெருந்தவறுகளுக்கு புலம்பெயர்ந்த சமூகமாக நாமும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இனி வரப்போகின்ற நாட்களில் இவை தவிர்க்கப்படுவதற்கான ஒரு திறவுகோலை நீங்கள் ஆயத்தப்படுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? உண்மையில் நாங்கள் தான் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்திருக்கின்றோம். அங்கிருக்கின்ற தமிழர் தாயகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தற்போதைய பின்னடைவுக்கும் புலம்பெயர் தேசத்தில அல்லது அனைத்துலக சமூகத்துக்குள்ள தமிழர் அந்நியப்பட்டு நிற்பதற்கும் நாங்கள் ஒரு பேசு பொருளாகவே இல்லாமல் இருப்பதற்கும். என்னென்று சொன்னால் ஸ்கொட்லாண்டில் போய் நாங்கள் கலைக்கும் போது கூட ஸ்கொட்லாண்டில் முதலமைச்சர் கூறினார், உங்களே எங்களுக்கு தெரியாது என்று தான் கூறினார். எங்களுக்கு இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறது அவர்களுக்கு தெரியாது என்ற ஒரு நிலையாகத்தான் கூறினார். அந்த ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் புரொபகண்டா என்று சொல்றது, இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் $730 மில்லியன் புரொபகண்டா, அதாவது பிரச்சாரத்துக்கு ஒதுக்குகிறார்கள், தங்கள் தேசத்தை முன்னணியில் வைத்திருப்பதற்கு. ஆனால் நாங்கள் எங்கள் தேசத்தை முன்னணியில் வைத்திருப்பதற்கு ஏதாவது செலவழித்தோமா? எங்கள் தேசத்தை இல்லை.
வெவ்வேறு தேசங்களில் தேர்தலுக்கு காசை கொடுக்கின்றோம், அரசியல் கட்சிகளுக்கு காசை கொடுக்கிறோம், அதைக்கு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை வைத்திருப்பது இல்லை. சரி, எங்கள் தேசத்தை அங்க பொருளாதார ரீதியாக உயர்த்தினோமா? இல்லை. ராஜதந்திர ரீதியாக இல்லை. சரி, ஐக்கிய நாடுகள் சபையில் இல்லை. வழக்குகள் போட்டிருக்கிறோமா? இல்லை. அப்ப நீங்க சொன்னது போல மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கான காரணமாக தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் இருந்திருக்கின்றோம். இதை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு முதல் படியாக யாராவது இதை ஆரம்பிக்கத்தான் வேண்டும். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் தேச நிர்மாணம், தேச கட்டுமானம் தொடர்பான ஒரு புதிய வழியை ஆரம்பித்திருக்கின்றோம். முடிந்தவர்கள் இந்த பயணத்தை எடுத்துச் செல்லுங்கள். ஊடகமாக உங்களுடைய புலமைகளை குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய கலாநிதி அருஸ் அவர்களோடும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவரோடும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை கலந்துரையாடலாம். இது யார் மீதான கோபமும் அல்ல, தேசம் மீதான காதலே இந்த கோபத்துக்கு காரணம் என்று கூறி பொறுப்பான பல கருத்துக்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.